வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இன்னைக்கு பிஸியா இருந்துச்சு. நிறைய கீ அப்டேட்ஸ் நடந்துட்டே இருந்துச்சு. ஹெட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓவரால் பாசிட்டிவா இருக்கு. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 273 பாயிண்ட்ஸ் அப்பா இருக்கு. நிப்டி 50 66.95 பாயிண்ட்ஸ் அப்பா இருக்கு. மிட் கேப் அண்டர் பெர்ஃபார்ம், ஸ்மால் கேப் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓவரால் அதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளாட்டா 0.35% மைனஸும் 0.56% மைனஸா இருக்கு. சோ ஓவரால் மார்க்கெட் அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஓவரால் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு மேக் ஆர் பை ஆர் செல் டிசிஷன் நீங்க எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ரொட்டீனான ஷேர் மார்க்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும், கீயான வெல்த், கெரியர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கும், growth நோக்கி பயணிப்பதற்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கான நாள இப்படிதான் இருந்துச்சு. நிப்டி ஆட்டோ பிளஸ் 6% பிளஸ் 1.6% டாப் ஆஃப் செக்டாரா மூவ் ஆயிருச்சு. நிப்டி ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் மைனஸ் 2.06% கிட்ட கீழே விழுந்திருக்கு. நிப்டி கெமிக்கல்ஸ் அண்டர் பெர்ஃபார்ம். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் இன்னைக்கான நாள்ல இந்த பர்டிகுலர் பெஞ்ச்மார்க் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிருக்கு. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. பெருசா எந்த ஒரு டிவியேஷனும் இல்லை. ஆட்டோ செக்டார் பொறுத்த வரைக்கும் பிளஸ் 1.60, சென்செக்ஸ் பிளஸ் 0.35, 50 நிப்டி 50 பிளஸ் 0.28. மிட் கேப், ஸ்மால் கேப், ரியல் எஸ்டேட் எல்லாம் கீழே வந்திருக்கு. மார்க்கெட் சென்டிமெண்ட் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கு. ஓவரால் மார்க்கெட் ஸ்மால் கேப் ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நெகட்டிவ்ல விழுந்திருக்கு. கீ நியூஸஸ் விச் இஸ் டிரைவிங் மார்க்கெட்னு எடுத்து பார்த்ததுல இன்னைக்கான நாள்ல குளோபல் அண்ட் மேக்ரோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் யுஎஸ் ஃபெடரல் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரெப்போ ரேட்டை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனுக்கான ஓட்டிங் நடந்துச்சு. அதுல ஒரு 3 ஓட் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு விழுந்திருக்கு. ஓவரால் பார்க்கும்போது ரேட் கட் நடக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது. ரேட் இன்க்ரீஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. சோ ஓவரால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தொடர்ந்து என்பிஎஃப்சி பினான்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய கெபெக்ஸ் ரொட்டேட் ஆகிற ரியல் எஸ்டேட் ஸ்டாக்குமே 2.06% கீழே விழுந்திருக்கு. வெஸ்ட் ஏசியா பொறுத்த வரைக்கும் யுஎஸ் ஈரானுக்கான டென்ஷன் மறுபடியும் புது ஒரு அவதாரம் எடுத்திருக்கு. இதனால இன்னைக்கான நாள்ல க்ரூட் ஆயில் ஆல்மோஸ்ட் 4.8% கிட்ட ரவுண்ட் ட்ரிப் அடிச்சு $87 கிட்ட போயிடுச்சு. 82ல இருந்து $87 மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. குளோபலா இருக்கிற அந்த ஏஐ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆகி ஆல்மோஸ்ட் இந்த 5 கன்சிக்யூட்டிவ் ட்ரேடிங் செஷன்ல யூஎஸ்ல உள்ள டெக் மட்டும் $1.6 trillion வைப் அவுட் ஆயிருச்சு. சோ பீக்ல இருந்த நிறைய ஸ்டாக்ஸ் கண்ணாப்பினான் கீழே விழுது. அதனால நிப்டி 80 இதை பேக்கப் பண்ற விதமா 13% கிட்ட ரேலி ஆயிருக்கு. சோ ஓவரால் டவுன்ல வாங்கின எல்லாருக்கும் குஷியான கொண்டாட்டம் தான். ருபி பொறுத்த வரைக்கும் ஸ்டெடியா 95.7 கிட்ட அப்படியே ஹவராய் சுத்திட்டு இருக்கு. கோல்டு கவுன்சில் பொறுத்த வரைக்கும் 15% கிட்ட இம்போர்ட் டியூட்டியை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு என்ன கன்சர்ன் இருக்குன்னா 15% இம்போர்ட் டியூட்டி ஏத்தி 3% கிட்ட ஜிஎஸ்டி ஏத்துனா 18% கிட்ட பிரைஸ் கேப் இருக்கும். சோ ஆல்ரெடி இந்தியாவோட இம்போர்ட் கோல்டு 23% கிட்ட குறைஞ்சிருக்கு ஜூன் குவார்டர் வரைக்கும். சோ ஓவரால் பட் டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் 6% விழுந்திருக்கு. இது என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குன்னா ஆர்பிட்ராஜ் நிறைய பேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் கோல்ட வெளியே ஒரு கண்ட்ரில வாங்கிட்டு திருப்பி இந்தியாக்குள்ள 18% கிட்ட ப்ராஃபிட் பாக்குறதுக்கான ஸ்ட்ரெயிட்டாவே சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்கு. இது மூலமா இல்லீகல் இம்போர்ட்ஸ் மட்டும் 100 டன் 2026ல வர்றதற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அமோகமா இருக்குங்கிற நியூஸும் பரவலா பரவிட்டு வருது. என்ன பொறுத்த வரைக்கும் நானுமே ஒரு டைம் ட்ரை பண்ணேன். துபாய் ரீசென்ட் டைம்ஸ் போயிருந்த டைம்ல ஆல்மோஸ்ட் அங்க கோல்ட் ரேட் செக் பண்ணிட்டு நம்ம இந்தியா ரேட் செக் பண்ணும்போது ஒரு 12% கிட்ட டிவியேஷன் இருந்துச்சு. வாங்கிட்டு நீங்க இங்க கொண்டு வித்தீங்கன்னா கூட நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே 12% ப்ராஃபிட் பண்ண முடியும். சோ இதனால இது ஒரு புது ஸ்ட்ரீம் ஆஃப் கோல்டு கடத்தலுக்கு வழிவகுக்குங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. லோக்சபா மீட்டிங்ல ஆன்டி பேப்பர் லீக்கிங்னு ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. ஓவரால் ஆல்ரெடி இப்ப நடந்த நீட் பிரச்சனையின் காரணமாக கவர்மெண்ட்டுக்கு இருந்த பிரஷர்ல ஆன்டி பேப்பர் லீக்னு சொல்லிட்டு ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. டெல்லி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மகளிருக்கு 2500 ரூபாய் கிட்ட மந்த்லி உதவித்தொகை கொடுக்கலாங்கிற பாயிண்ட் போட்டாங்க ஃபார் ஆல் எலிஜிபிள் உமன்ஸ். இது மூலமா டைரக்டா கேஷ் உமன்ஸ்க்கு ரீச் அவுட் ஆகிறதுனால எஃப்எம்சிஜி, டூ வீலர், கன்சியூமர் டியூரபிள்ஸ்
இந்த மாதிரியான செக்மெண்ட்ல இன்னும் நிறைய பையிங் நடக்கிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு டுமாரோ தான் லாஸ்ட் டேட்டு. அதை மைண்ட்ல வச்சுட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிருங்க. நான் என்னோட ஃபைலிங் முடிச்சிட்டேன். ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 நியூ ஏர்லைன்ஸ்க்கான பில்ல கிளியர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இண்டிகோ ஆபரேஷனல் கிரைசிஸை முன்னிட்டு இன்னும் 2 புது கேரியருக்கு நாங்க வந்து மார்க்கெட் ஓபன் பண்ணி தரோம்னு போட்டிருக்காங்க. அது ரிலேட்டடான அப்கமிங் நியூஸஸ் பத்தி பார்க்கலாம். அது என்ன கம்பெனி வரப்போகுது, அது பப்ளிக்ல வருமா, அதோட ஐபிஓ கன்சிடர் பண்ணலாமா, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் அப்கமிங் டைம்ஸ்ல நம்ம பார்க்கலாம். செக்டார் வைஸ் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நிப்டி ஐடி பெஸ்ட் ஆஃப் 2 months வந்து அடிஷன் ஊத்தி இருக்கு. இந்த லாஸ்ட் கடந்த 10 yearல போட்டு அடி நடிச்சாங்க. பட் இப்போ நீங்க எடுத்து பார்த்ததுல ஆல்மோஸ்ட் எல்டிஎம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 22 to 23% ஜூலைல மட்டும் அப்பு, டிசிஎஸ் 17%, டெக் மஹிந்திரா 17% ரீபவுன்ஸ் ஆயிருக்கு. காஃப்ரேஜ் 5.2% ரீபவுன்ஸ் ஆயிருக்கு. யூஎஸ்ல ஏஐ பூம் வந்து பிரேக் ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா டெக் ஸ்டாக்ஸும் கீழே விழுந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல ட்ரெடிஷனல் ஐடி ஸ்டாக்ஸ் ஆன டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, எஸ்எல் டெக், எல்டிஎம் என்ட்ரி இதெல்லாம் திரும்பி அதுக்கான பொசிஷனை எடுக்குது. எவண்டம் பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அமோகமா இருந்த காரணத்தினால் நிப்டி ஆட்டோவே இன்னைக்கான நாள்ல 1.6% அப்பு. சோ ப்ராஃபிட் மட்டும் 34% பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் அதோட ரெவென்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் பிரசிலியன்ல ஒரு செமிக்ளூடேட்கான அப்ரூவல் வின் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் இது சன்ஃபார்மாக்கு பாசிட்டிவா இன்னைக்கான நாள்ல ஹையஸ்ட் ஹிட் அடிச்சு தூக்கி நிறுத்திருச்சு. இது தொடர்ந்து டெவிஸ் லெபார்டரிஸ், லாரஸ் லேப்ஸ், சாய் லைஃப் சயின்ஸ் இது எல்லாமே ஆல் டைம் ஹைக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல போய் நின்றுருக்கு. இன்னைக்கான நாள்ல மட்டும் 11 ஸ்டாக்கு ஆல் டைம் ஹை போய் உட்கார்ந்து இருக்கு. நிப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் கிராஷ் தான், 2.06% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. சோ பெடரல் வந்து ரேட் ஹைக்குக்கான அறிகுறி கொடுத்த உடனேயே இந்தியால ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ், அதனால போட்டு அடிச்சிட்டாங்க. ஆயில் அண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. வேற ரெனியூபிள் எனர்ஜி செக்மெண்ட் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கு. சோ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் கண்ணாப்பனன் இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதை தொடர்ந்து நீங்க எடுத்து பார்த்ததுல ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடுக்கான செக்டர் எல்லாமே நல்ல கல்லா கட்டியிருக்காங்க. வேற ரெனியூபிள் சைடு எடுத்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ் 6% விழுந்திருக்கு. Q1 ரிசல்ட்ஸ் ஃபெயில் ஆனதுனால சூஸ்லான் பொறுத்த வரைக்கும் 14 to 15% ரிசல்ட்ஸ்ல இருந்து டிராப் ஆயிருக்கு. சோ அவங்களோட ரிசல்ட்ஸும் பிரமாதமாக இல்லை. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கிற எல்லா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் இதுதான் கதை. அதானி போர்ட் பொறுத்த வரைக்கும் 6% கிட்ட ஓவரால் விழுந்துருச்சு. 2 செஷனாவே டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. 10% ப்ராஃபிட் ரைஸ் இருந்தாலும் கூட ஸ்டாக்கை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சியஸான ரூமர்ஸும் நியூஸும் போயிட்டு இருக்கு. கம்பெனி மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு, குறிப்பா அந்த போர்ட் பிசினஸ் ரிலேட்டடா. அதனால ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. 40% கிட்ட ப்ராஃபிட் ரைஸ் பண்ணிருந்தா கூட. சோ ஓவரால் Q1 ரிசல்ட்ஸ்ல ப்ராஃபிட் 40% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. பட் நீங்க ஓவரால் ரெவன்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலுமே 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நீங்க ஸ்டாக் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 3% விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் நீங்க எடுத்து பார்த்ததுல நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த டார்கெட் வேற மாதிரி இருந்துச்சு. க்ரூட் ஆயில் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. சோ ப்ராஃபிட் புக்கிங், எஃப்எம்சிஜி இந்த மாதிரியான செக்மெண்ட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ரீசனால இப்போதைக்கு இதோட ப்ராஃபிட் நல்லாவே இருந்தாலும் ஸ்டாக்கோட பொட்டன்ஷியல் ரிலீஸ் ஆகாது. ஏசியால உள்ள இந்த வார் சிச்சுவேஷன் முடியும் போது மட்டும்தான் இது பிக்ஸ் ஆகும். மணப்புறம் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் ஹை போய் ஹிட் ஆகி நிக்குது. சோ கோல்ட் சைக்கிள்ல மணப்புறம் போன்ற கம்பெனிஸ் வந்து நல்லாவே ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். வேற நீங்க எஸ்பிஐ, HDFC பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. ஓவரால் இன்னைக்கான நாள் கோல்ட் செக்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிஞ்சிருக்கு. கிரைஸ் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 70.68% ஸ்டேக்கை வந்து நோவார்டிஸ் இந்தியால வாங்கியிருக்காங்க. சோ ஓவரால் இதோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கம்பெனியில இவங்க இன்வெஸ்ட் பண்றதுனால இவங்களோட growthம் அப்கமிங் கேபிட்டல் எப்படி போகுங்கிறதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எமண்டம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ட்ரக்கையும் பஸ் பிசினஸையும் எஸ்எம்எல் மகேந்திராக்கு மூவ் பண்ணி விட்டார்கள். சோ ஓவரால் இது மகேந்திராவும் டாடா மோட்டார்ஸ் பண்ண மாதிரியே பேசஞ்சர்ஸ் தனியா போக்கஸ் பண்றதுக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா போக்கஸ் பண்றதுக்கும் ஸ்ட்ரக்சரல் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த ஸ்ட்ரக்சரல் அலைன்மெண்ட் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் பிசினஸையுமே அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போலாங்கிற ஸ்பெசிபிக் ஒர்க் அவுட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எமண்டம் போர்ட் பொறுத்த வரைக்கும் மெர்ஜர் ஆஃப் மருஷியஸ் சப்சிடிக்கு
ஓகே சொல்லியிருக்காங்க. சோ இது மகேந்திராவோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அதையும் அப்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு போயிட்டாங்க. சோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல அதானி போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு அகேன்ஸ்டா இல்ல இந்த யூகே போர்ட் அலிகேஷனுக்கு அவங்களும் பதில் தாக்கல் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கான நியூஸ் பொறுத்த வரைக்கும் மகேந்திரா ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 34% அப்பு, ஏசியன் பெயிண்ட்ஸ் 40% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், அதானி போர்ட்ஸ் 10% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், ரெடிங்டன் பொறுத்த வரைக்கும் 76.5% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்பு, எக்ஸைட் 28% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்பு, சார்லட் ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் -56% அப்பு டவுனு, எல்என்டி பொறுத்த வரைக்கும் +4% கிட்ட ஓவரால் மார்க்கெட்ல அப். குளோபல் கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு கீழே விழுந்திருக்கு, சில்வரும் கீழே விழுந்திருக்கு. சில்வர் இந்தியால ஓவராலா பூஸ்டப் பண்ணி பிரைஸ் வச்சிருக்காங்க. கோல்டுமே இப்போ ஹானஸ்டா சொல்லணும்னா இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1000 rupees பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு என்ன கேட்டா பல்க் பையிங் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சுன்னா மறக்காம என்ன வாங்கிட்டு வரீங்களோ இல்லையோ கோல்டு லிமிட்டடா எடுத்துட்டு வாங்க, இல்லீகலா எடுத்துட்டு வராதீங்க. லீகலாவே என்ன லிமிடெட் அலவன்ஸ் இருக்கோ நீங்க அதுக்கு எடுத்துட்டு வர்றது பெட்டராக இருக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளாவே சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் ஸ்டாக்னன்ட் ஆயிட்டு இருக்கு. புதுசா உள்ள சப்ஸ்கிரைபர் ஒரு நல்ல மோட்டிவேஷன் தரும்.